குட்டி கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாறன் அரசின் வீரநாடு, புலியும் சேதுபதியும். மாறன் என்ற அன்பான அரசன் பழமையான தமிழ்நாட்டின் இதயத்தில் ஆட்சி செய்தார். அவரது வலிமை, அறிவு மற்றும் யுத்த திறமைகள் காரணமாக மாறன் அரசன் பல போர்களை வென்று வந்தார். மக்கள் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழ்ந்தனர். ஒரு நாள் 20 வயது இளவரசர் சேதுபதி காட்டில் சாகசம் செய்ய சென்றார். அப்போது ஒரு புலியை பார்த்தார். அந்த புலியின் பெயர் நெமி. அது காயமடைந்திருந்தது. சேதுபதி அதை கண்டு அஞ்சாமல் நெமியை குணமாக்கினார். சேதுபதி நெமியை காப்பாற்றியதால் நெமி சேதுபதியுடன் நண்பனாக மாறியது. ஒரு நாள் சேதுபதி மற்றும் நெமி காற்றில் சுற்றித் திரிந்த போது அவர்கள் ஒரு பழமையான குகையை கண்டுபிடித்தனர். குகைக்குள் சில பழைய வரைபடங்கள் மற்றும் மர்மமான குறிப்புகள் இருந்தன. அவர்கள் அதை ஆராய்ந்து அதில் ஒரு பெரிய புதையலை இருப்பதை அறிந்தனர். சேதுபதி மற்றும் நெமி புதையலின் உண்மையை அறிய ஒரு சாகச பயணத்தை தொடங்கினர். அவர்கள் பயணத்தில் பல ஆபத்துகளை எதிர்கொண்டு தங்கள் துணிச்சலால் அவற்றை சமாளித்தனர். பயணத்தின் போது அவர்கள் பல புதிய நண்பர்களையும் அனுபவங்களையும் கண்டனர். ஒரு நாள் அவர்கள் விஷ்ணுகேசன் என்ற மந்திரவாதியை சந்தித்தனர். விஷ்ணுகேசன் மாறன் அரசனை அழிக்க பல மந்திரங்களை பயன்படுத்தினான். அவன் சேதுபதியை மன்னராக ஆக்க விரும்பவில்லை. அதனால் அவன் எதிரியாக செயல்பட்டான். விஷ்ணுகேசன் நெமியை கடத்தவும் சேதுபதியை வலிமையற்ற நிலைமையில் வைக்கவும் திட்டமிட்டான். ஒரு நாள் இரவில் நெமியை கடத்தி விட்டான். ஒரு மர்மமான மலைக்குள் அடைத்து வைத்து விட்டான். சேதுபதி தனது நண்பனை மீட்க போராடும் உறுதியுடன் இருந்தான். சேதுபதி நெமியை தேடிக்கொண்டு போனான். நெமியின் சத்தத்தை கேட்டு அது ஒரு ஆபத்தான மலைப்பகுதிக்குள் நுழைந்தான். அங்கே பல பிரச்சனைகளை எதிர்கொண்டான். ஆனால் தனது நண்பனை மீட்க உறுதியுடன் இருந்தான். மலை குகைக்குள் உள்ளே சேதுபதி நெமியை கண்டான். விஷ்ணுகேசன் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் கடைசி போராட்டத்தில் சேதுபதி போராடினான். சேதுபதியின் துணிச்சலும் வலிமையும் வெற்றியளித்தது. சேதுபதி தனது துணிவால் விஷ்ணுகேசனை முறியடித்தான். நெமியையும் மீட்டு வந்தான். மாறன் அரசன் சேதுபதியை நெமியுடன் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். மக்கள் அவர்கள் வரவேற்று பண்டிகையாக கொண்டாடினர். சேதுபதி மற்றும் நெமி தங்களது சாகசத்தை முடித்த பின் அவர்களின் வாழ்க்கையை புதிய துவக்கத்தை அடைந்தது. மாறன் அரசனின் பாசத்துடன் ராஜ்ய மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். சேதுபதி மற்றும் நெமியின் நட்பு அனைவருக்கும் ஒரு சின்னமாக மாறியது. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.